அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய குளத்துல நிறைய மீன்களும், ஒரு பெரிய நண்டும், ஒரு கொக்கும் இருந்துச்சாம். இதுங்க மூணும் நண்பர்களா இருந்துச்சுங்களாம். ஒரு கோடை காலத்துல அந்த குளத்துல இருந்த தண்ணீர்லாம் வத்தி போயிடுச்சாம். மீன்களும் நண்டும் அங்க இருக்க முடியாம தவிச்சுதுங்களாம். இதை பார்த்த கொக்கு அவங்க கிட்ட, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், என்னோட வாயில ஒவ்வொரு மீனாக எடுத்துட்டு போய் வேற ஒரு தண்ணீர் இருக்கிற குளத்துல விடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். மீனும் நண்டும் சரின்னு ஒத்துக்குச்சிங்களாம். அது மாதிரி கொக்கும் ஒவ்வொரு மீனாக எடுத்துட்டு போச்சான். ஆனால் அந்த மீன்களை வேற குளத்துக்கு எடுத்துட்டு போகாம ஒரு பாறை மேலே வச்சு கொன்று சாப்பிட்டுட்டு வந்துச்சான். இப்படி எல்லா மீனையும் எடுத்துட்டு போய் கொன்று சாப்பிட்டுச்சான். அந்த நீர் வத்தி போன குளத்துல கடைசியா நண்டு மட்டும் இருந்துச்சான். நண்டு கொக்கு கிட்ட என்னையும் காப்பாத்து அப்படின்னு கேட்டுச்சான். நண்டையும் வேற குளத்துக்கு எடுத்துட்டு போக கொக்கு சம்மதிச்சுதான். உடனே நண்டு கொக்கோட கழுத்தை இறுக்கமா பிடிச்சிக்கிச்சான். கொக்கும் பறந்து போச்சான். பாறைக்கு பக்கத்துல போகும்போது நண்டு கீழே பாறையில இருந்த மீன்களோட செதில்களை பார்த்துச்சான். அப்பதான் அந்த கொக்கு நம்மளோட நண்பர்களை கொன்று சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு அந்த நண்டுக்கு புரிஞ்சுதான். உடனே தன்னோட கால்களால் கொக்கோட கழுத்தை அழுத்தி இருக்குச்சான். கொக்கு மூச்சு திணறி கீழே விழுந்து இறந்து போச்சான். கடைசியில் நண்டு மட்டும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு போச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நம்மளை நம்பி வந்தவங்கள நம்ம எப்பவும் ஏமாற்றக்கூடாது. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.